வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, காஷ்மீருக்கு டைரெக்டாக தமிழ்நாட்டிலிருந்து ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது என்ன அப்படின்னா, ஸ்ரீநகர் வரைக்குமே ரயில் பாதை அப்படிங்கிறது தயாராகிவிட்டது. திறப்பு விழாவிற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை சங்கல் டாம் பிரிட்ஜ் வழியாக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ரயில் பாதை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, திறக்கப்பட்டு விட்டது அப்படின்னா டைரெக்டாகவே ஸ்ரீநகருக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா வரைக்கும் ஒரு ரயில் இயக்கப்படும். அங்கே இருந்து வந்தே பாரத் போன்ற ரயில்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்கனவே கன்னியாகுமரியில் இருந்து ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் கேரளா வழியாக போய் அங்கிருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ராவை சென்றடைகிறது. அதே மாதிரி திருநெல்வேலியில் இருந்தும் ஒரு ரயில் கிளம்பி திருச்சியிலிருந்து கரூர் ஈரோடு வழியாக திருப்பதி போய் திருப்பதியில் இருந்து காஷ்மீரை இணைக்கிறது. எப்படியும் ஸ்ரீநகர் போக போகிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து காஷ்மீரை இணைக்கக்கூடிய 4000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒரு ரயில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற திட்டம் தெற்கு ரயில்வேவின் வசம் இருக்கிறது. அது எந்த நகரம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்தது. கன்னியாகுமரி அல்லது ராமேஸ்வரத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏற்கனவே கன்னியாகுமரியிலிருந்து ஒரு ரயில் இயக்கப்படுகிறது. அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியிலிருந்தும் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. பாம்பன் பால பணிகள் எல்லாமே நிறைவடைந்து விட்டது. கூடிய விரைவில் அது துவங்கப்பட இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமேஸ்வரத்தில் இருந்து காஷ்மீரை இணைக்கும் வகையில் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா வரைக்கும் ஒரு ரயிலானது விரைவில் இயக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. தெற்கு ரயில்வேவின் சார்பாக இதற்கான திட்டம் அப்படிங்கிறதும் இருக்கிறது. இந்த திட்டம் கூடிய விரைவில் அமுல்படுத்தப்படும். நன்றி, வணக்கம்.